புனிதர்கள் வரலாறு. காலொடிந்த கர்ம வீரன் புனித இஞ்ஞாசியார். திருநாள் ஜூலை 31. சிந்தனை: விண்ணரசு பலவந்தத்திற்கு உள்ளாகி வருகிறது. பலவந்தம் செய்வோர் அதை கைப்பற்றுகின்றனர். ஸ்பெயின் தேசத்தில் 1491ஆம் ஆண்டு டிசம்பர் 24இல் லொயோலா கோட்டையில் பெல்ட்ராம் என்பவருக்கு 12வது மகனாக பிறந்தார் இனிகோ. தம் 26 வயது வரை பெர்னிடாட் இசபெல்லா இவர்களது அரசவையில் சேவகனாக அமர்த்தப்பட்டார். காதல் கவிதைகள் எழுதுவதிலும் அழகை வர்ணிப்பதிலும் குடி கும்மாளத்தில் ஈடுபடுவதிலும் தான் நேரத்தில் பெரும்பகுதியை செலவிட்டார். எனினும் வழிநடத்தும் தன்மை இவரிடம் நிறைவாகவே குடிகொண்டிருந்தது. மேட்டுக்குடி மாதுக்களை மனதில் பூஜித்து மறையா புகழை மண்ணில் மலர வைக்க துடித்த இவ்விளைஞனை இறைவன் தடுத்து ஆட்கொண்டார். நவார் தலைநகரான பாம்பாலூனா கோட்டையை பாதுகாக்கும் பொறுப்பில் 1521 மே 19இல் பிரெஞ்சு படையினரால் குண்டடிப்பட்டு கால் முடமானார். பழைய நிலைக்கு கால் வந்தால் சரி என்ற விருப்பத்தினால் 2 தடவை மாறி மாறி குளோரோஃபார்ம் இன்றி கால் அறுவை சிகிச்சைக்கு உட்படவும் தயாரானார். சிகிச்சைக்கு பின் சில மாதங்களில் ஓய்வு எடுக்கும் நிலை வந்தது. தமது கோட்டையிலே பொழுதுபோக்கு எதுவும் தரப்படவில்லை. தனக்கு கிடைத்த 2 புத்தகங்களில் ஒன்று புனிதர்களின் வரலாறு, மற்றொன்று இயேசுவின் வாழ்க்கை வரலாறு. இவைகளை வேறு வழியின்றி வேண்டா வெறுப்புடன் படிக்க ஆரம்பித்தார். ஆவியார் செயல்பட்டார். அவனும் அவளும் மோட்சத்திற்கு செல்லும்போது நான் மட்டும் ஏன் செல்ல முடியாது என்று தன்னை கேட்டார். மனமாற்றம் நடந்தது. உலக புகழுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். முன்பு இளவரசி இருந்த மனசிம்மாசனத்தில் இப்போது மரியன்னையை குடி அமர்த்தினார். இயேசுவின் தலகர்த்தனாக தன்னை ஆக்கி கொண்டார். பூரண குணம் பெற்றார். எனினும் ஒரு கால் குட்டையாகவே ஆகிவிட்டது. 3 நாட்கள் தன் பழைய பாவங்களை ஆராய்ந்து மோன்செராட் மலை அடிவாரத்தில் வாழ்ந்த குருமுனியிடம் பொது பாவ சங்கீர்த்தனம் செய்தார். மோன்செராட் ஆலயத்தில் இறைவனுக்கும் திருச்சபைக்கும் வீரனாக வாழ்வேன் என்று வெளிப்படுத்தும் அடையாளமாக தனது கத்தியையும் வாளையும் மரியன்னையின் சுரூபத்தின் பாதத்தில் தொங்கவிட்டார். ஒரு இரவு திருவெளிப்பு இருந்தார். லூசி சத்திரத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். பின் மன்ரேசா குகையில் வசித்து தனது ஜபங்கள், பரித்தியாகங்கள், தியானங்கள் இவைகளின் கனிவான அனுபவங்களை ஆன்மீக பயிற்சிகள் என்ற தலைப்பில் எழுதினார். ஆன்மீக பயிற்சிகளை பின் தனக்கே கொடுத்து பார்த்தார். ஒரு நாளில் 7 மணி நேரம் ஜெபித்தார். இக்காலத்தில் அவருக்கு வந்த சோதனைகள் அவரை தற்கொலை செய்யும்படி கூட தூண்டின. ஆன்ம குருவின் உதவியாலும் அனுபவத்தாலும் இதனை மேற்கொண்டார். ஒரு குருத்தோலை ஞாயிறன்று பார்சலேனா ஊர் வழியாக வெனிசுக்கு போய் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தினார். எருசலேமில் போதித்த போது அவரை பிற சபை துறவிகள் பொறாமையால் வெளியேற்றினர். அப்போது இவருக்கு வயது 33. பார்சலோனாவில் குறைந்த வயதுடைய இளைஞர்களுடன் லத்தீன் மொழி கற்றார். எனினும் தொடர்ந்து போதனையாற்றினார். தப்பறை கொள்கை போதித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்பட்டார். பின் இறையியல் படிக்குமாறு பணிக்கப்பட்டார். சவாலாக எதையும் ஏற்று பழக்கப்பட்ட இனிகோ 1534இல் இறையியலுடன் இலக்கியத்தில் MA படிப்பையும் பாரிஸில் முடித்தார். 1534 ஆகஸ்ட் 15ஆம் நாளில் தான் ஆரம்பிக்கவிருந்த இறையேசுவின் கர்த்தாக்கள் 5 பேர்களை தன்னுடன் சேர்த்து கற்பு, ஏழ்மை வார்த்தைப்பாடுகளை கொடுத்தார். அனைவரும் திருத்தந்தையை சந்தித்து அவர் பணிக்கு தங்களை அர்ப்பணிப்பதாக முடிவு செய்தனர். இவர்களது உயர்கல்வி, அப்போஸ்தல பணி ஆர்வம் கண்டு மகிழ்ந்து எந்த கத்தோலிக்க ஆயரும் இவர்களுக்கு குரு பட்டம் கொடுக்கும் உத்தரவை திருத்தந்தை 3ஆம் சின்னப்பர் வழங்கினார். 1540இல் தனது விருப்பத்துக்கு மாறாக இயேசு சபையின் உயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஞ்ஞாசியாரான இனிகோ பாமரருக்கும் படித்தோருக்கும் போதனை அளித்தல், தவறி விழுந்த பெண்களுக்கு இல்லம் அமைத்து நல்வழி நடத்துதல், நோயுற்றோரை பராமரித்தல், தியானம் கொடுத்தல் போன்ற பணிகளை இச்சபையோர் செய்ய தூண்டினார். திருச்சபையின் உயர் அதிகாரிகளிடமிருந்து சபையின் உள்ளுயிர் அழிந்து சபையே சின்னாபின்னமாய் போய்விடும் காலகட்டம் வந்தது. அப்போது சபையோர் கொண்ட துயர் சொல்லும் தரமொன்று. எனினும் என் தவறின்றி உப்பு நீரில் கரைவது போல் சபை இருந்த இடம் தெரியாமல் அலையும் நிலை வந்தாலும் 1/2 மணி நேரம் இறைவனுடன் உறவாடி எனது கவலையை மாற்றி என் மனத்தை அமைதியில் நிலைத்து விடுவேன் என்று இனிகோ கூறினார். 1556இல் நோய்வாய்ப்பட்ட நிலையில் தலைவர் பணியை போலோன்கா, மாட்ரிட், நடால் போன்றோருக்கு பகிர்ந்தளித்தார். தன் ஆன்ம குரு வந்து இறுதி திருவருட்சாதனம் வழங்க முன்பாக
மருத்துவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஜூலை 31ஆம் நாள் மரித்தார். புனித சவேரியார் எண்ணிறந்த புதுமைகளை செய்தார் என நாம் அறிவோம். இவைகளை விட பெரிதாக எனிக்கோ செய்த புதுமை புனித சவேரியாரையே மனம் திருப்பியதாகும். நீயன்றி உன்னை படைத்த இறைவன் உன் சம்மதமின்றி உன்னை காப்பாற்ற மாட்டார் என்ற புனித அகுஸ்தினார் கூற்று புனித இனிக்கோ வாழ்வுக்கு மிக பொருந்தும். அனைத்தும் இறைவனின் அதிமகிமைக்கே என்பதை விருதுவாக்காக கொண்டு வாழ்ந்து நமக்கு விடையளிக்கிறார். எனது சுதந்திரம் முழுமையுமே எனது நினைவு அறிவையுமே ஏற்பீர் இறைவா உமக்களித்தேன். உமதருள் அன்பை எனக்கருளும். உலக செல்வ பிணைப்பறுப்பேன். உயரிய உள்ள உருங்கொண்டு உலகோர் சான்றாய் நான் வாழ்வேன். என்னுடன் உள்ள பொருள் அனைத்தும் என் உயிர் முதலாய் உமது உடைமை. எனவே எனதென்னும் அனைத்தையுமே ஏகனே இறைவனே உமக்களிப்பேன். ஆமேன்.